பிரதமர் மோடி திறந்து வைத்த பாம்பன் புதிய பாலத்தில் முதல் நாளை பொழுது 5 நிமிடங்களில் இறக்க வேண்டிய பாலத்தை தொழில்நுட்ப கோளாறால் 1 மணி நேரம் நீடித்த பாலத்தை இறக்கும் பணி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலம். பாம்பன் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு அதிக நிதி கொடுத்தும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். தமிழகத்தில் தமிழில் மருத்துவ படிப்புகளை தொடங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக நாளை வழக்கு தொடரப்படும். உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் வழக்கு தந்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக எம்.ஏ. பேபி தேர்வு. கேரளாவிலிருந்து தேர்வாகும் 2வது சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி. நிர்மலா சீதாராமனின் பேச்சு சிறுபிள்ளைத்தனமானது என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருபோதும் நடக்காது என திட்டவட்டம். செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேச்சால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. முடிவெடுப்பார். செல்வாக்கு இல்லாதவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எந்த உட்கட்சி பூசலும் இல்லை. 1-2 சில சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இஸ்லாமியர்களோடு விரோதம், வன்மம், துரோகம், குரோதம் என பெரிய போரையை மத்திய அரசு துவங்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். தாழ்த்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களை ஒழிப்பதே பாஜக அரசின் இலக்கு. இஸ்லாமியர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள், கிறிஸ்தவர்களை பாதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் வரவுள்ளது என செல்வ பெருந்தகை எச்சரிக்கை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா குப்பை தொட்டியில் வீசப்படும். ஆர்ஜேடி தலைவர் ஜெயதேஸ்வி யாதவ் ஆவேசம். விவசாய வளர்ச்சி குறைய தமிழக அரசு காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி எட்டப்பட்டதால் தான் வேளாண்மை லாபமுதல் தொழிலாக இருக்கும் என பேட்டி. தமிழகம் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. கொச்சியில் விற்பனை இலக்கை எட்டாத தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அரங்கேறிய கொடூரம். நாயை போல் கட்டி எடுத்துச் சென்ற அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பரபரப்பு. கோடை வெயிலை சமாளிக்க மாநகராட்சி முழுவதும் மோர்பந்தல் அமைக்கப்படும். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. மறைமலை நகரில் பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. டாஸ்மாக் கடையை மூட கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டம். கூடுதல் வரி விதிப்பு எதிரொலி. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியை நிறுத்திய ஜாகுவார். இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பெண் எம்பிக்கள் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதித்தது சரியல்ல. ஆழ்ந்த கவலைக்குரியது என இங்கிலாந்து அரசு கண்டனம்.
காயத்திலிருந்து மீண்ட ஜஸ்பிரித் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்தார். பெங்களூருக்கு அணிக்கு எதிரான நாளைய போட்டியில் பங்கேற்க மாட்டார் என தகவல்.